ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, லெஹங்கா எப்படி தைக்கிறது அப்படின்றத. அந்த லெஹங்காவோட டாப் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். அதை தான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். இதுதான் அந்த லெஹங்கா டாப்போடைய லைனிங் துணி. இந்த லைனிங் துணியுமே சில்க் துணி மாதிரி நல்லா அழகாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த துணியை அப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இதை வந்து வெட்டுறதுக்கு அளவு டாப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. டாப்னால் வந்து லாங் சைஸ் டாப் மாதிரி, அதுவுமே அதாவது ஃபுல் டாப் ஒன்று வருது பார்த்திங்களா, லாங் சைஸ் கவுன் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கை அதில் ஸ்லீவ் எதுவும் இல்லை, ஸ்லீவ் இல்லாமல் தான் அந்த குட்டி பொண்ணு தான், அது ஸ்லீவ் இல்லாமல் போட்டிருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ அளவு எடுக்கிறேன். அந்த அளவு டாப்பில் இருந்த உயரம் மேலே பாடி அளவு மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கீழே வந்து ஃப்ரில் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டாப் அது. ஸோ அந்த டாப் போர்ஷன் மட்டும் அளவு எடுத்ததில் ஹைட்டு அந்த அளவை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதை விட கொஞ்சம் இறக்கம் இருந்தால் தான் மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வேணும். அதுக்காக இல்லை, அதை விட இறக்கம் வேணுன்னா இன்னொரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா. அவங்க கொடுத்துருந்த அளவு துணியும் வந்துட்டு கரெக்டாக அதே அளவு தான் இருந்தது. இந்த டாப் தைக்கிறதுக்காக துணி கொடுத்துருந்தாங்க இல்லையா, நெட்டு துணி, அது அந்த அளவில் கரெக்டாக இருந்தது. ஸோ அதை ஹைட்டை கரெக்ட் பண்ணி 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சேன். அவங்க கொடுத்துருந்த அந்த நெட்டு துணியும் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி அகலம் அது ரெண்டாக மடித்தோம் அப்படின்னா 4 ஃபோல்டில் மடிப்பு வர மாதிரி இருக்கும் அந்த டாப்பை. அப்படி மடித்து பார்த்தா வந்துட்டு 8 இன்ச்சு இருந்தது. நான் அதுலேயும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், 10. ஸோ அதுவுமே ஓரளவு கரெக்டாக இருந்தது. அந்தளவு தான் துணி அவ்வளோதான் இருந்தது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் வைக்க முடியல. நம்ம எடுக்கிற துணிக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்தளவு தான் கரெக்டாக தான் கொடுப்பாங்க லெஹங்கா. அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் வச்சு தைக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருந்த அளவோட ஒரு 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிருக்கேன். ஹைட்டும் சரி அகலமும் சரி அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா வைக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு வச்சு தைச்சிருக்கேன். இப்போ கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அளவு டாப்பு துணி கொடுத்துருந்தாங்க இல்லையா, எம்ப்ராய்ட்ரி போட்டிருந்தது அதுலேயும். அந்த எம்ப்ராய்ட்ரி போட்ட நெட்டு துணியை வந்துட்டு மேலே அப்படியே பதிச்சிருக்கேன். முதல்ல லைனிங் துணியில் குறிச்சாச்சு அளவெல்லாம். ஏன்னா நெட்டில் வந்து குறிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த லைனிங் துணியில் குறிச்சிட்டு அது மேலே அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த நெட்டு துணியை போட்டு இப்போ இதில் வச்சு பார்த்தோன்னா பாருங்கள், ஹைட்டுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது. நெக் அளவு வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக வருது. அவங்க டிசைன் கொடுத்ததை விட டிசைன் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக அகலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை விட கொஞ்சம் சிறுசாக வச்சு தைக்கிறோம். ஏன்னா அந்த அகலத்துக்கு தைச்சா அந்த சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு கழுத்து ரொம்ப அகலமாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சு தைச்சிருக்கேன், வெட்டியிருக்கேன். அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்லைன் தைச்சி முடிச்சுட்டு அதில் ஒரு லேஸோ இல்லை ஸ்டோனோ அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் அழகாக தெரியும். அதுக்காக தான் நான் அப்படியே வெட்டிட்டேன். அந்த பாப்பாவோட நெக்குக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மட்டும் வெட்டியிருக்கேன். இது வந்து கை சுற்றளவு எல்லாமே அந்த அளவு டாப்பில் இருந்த அளவுக்கு அப்படியே வச்சாச்சு. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வைக்கல. ஸோ இப்போ முன்பக்கம் லெஹங்காவோட முன்பக்கத்தை, டாப்போட முன்பக்கத்தை கட் பண்ணியாச்சு. சட்டை மாதிரி தான் வரும். இது சின்ன குழந்தைங்க பாவாடை சட்டைக்கு தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சட்டை மாதிரி தான் இந்த டைப் இருக்குது. ஒரு சிலர் வந்து அதிலே பிரின்ஸ் கட் மாதிரி கேட்பாங்க. பிரின்ஸ் கட் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த அளவு போட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா துணி தான் வந்துட்டு கொஞ்சம் கிராஸில் வச்சு வெட்டுறதுக்கு துணி நிறையா வேணும். அதுக்காக தான் அது. இது வந்துட்டு இப்போ பேக் சைடு அப்படியே திருப்பி கீழே ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்துட்டு ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. அதோட ஆப்போசிட் சைடு வருது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு பேக் சைடு. இப்போ பேக் சைடு வெட்டுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடு வெட்டினோம் இல்லைங்களா, அதோடைய லைனிங்கை எடுத்து அது மேலே போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக பேக் சைடுக்கு வச்சுருக்கேன் ஹைட்டுக்கு. ஏன்னா இதில் லேஸ் வச்சு கீழே கொஞ்சம் இறக்க வச்சுட்டாலும் ஃப்ரண்ட் சைடில் லேஸ் வச்சு பார்டர் மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கீழே கொஞ்சம் இறக்க வச்சுட்டா பேக் சைடுக்கு மடிச்சு விட துணி வேணும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கூட நம்ம மடித்து விட்டுக்கலாம். அதுக்காக தான் ரெண்டில் எது செட் ஆகுதோ பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் எதுக்கும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அளவு டாப்பை விட ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சு வெட்டியிருக்கேன். ஸோ பேக்கில் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். இப்போ அது மேலே வந்துட்டு அந்த பேக் சைடுக்குள்ளே நெட்டு துணி, அந்த துணியை மேலே அப்படியே ஃபோல்ட் பண்ணி போட்டேன். அதை அப்படியே குறிச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வெட்டினது அப்படியே தானே இருக்குது, அதே அளவுக்கு அப்படியே குறித்து அப்படியே வெட்டியாச்சு. இதில் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே நான் குறிக்கலை. ஸோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கிறதுனால அதே அளவே
கண்டினியூ பண்ணி அப்படியே வெட்டியிருக்கேன். பேக் சைடு நெக்குமே வந்துட்டு ரவுண்ட் நெக் மாதிரி வெட்டியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு அவங்களே டிசைன் கொடுத்துருந்தாங்க. எப்போ எல்லா டிசைன்லேயும் வந்துட்டு சாதாரணமாக வரும், சின்னதாக ஒரு கர்வ் மட்டும் கீழே வரும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்லேயும் இருக்கும். அந்த டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அப்படியே பேக்கில் வந்துட்டு ரவுண்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சேமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். சின்ன கர்வ் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். அந்த அளவில் அதே லோலேயே வச்சு அப்படியே வெட்டியிருக்கேன். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. அது வெட்டும்போது வந்துட்டு துணி நாங்கிட்டு நகலாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக அதில் பின் போட்டு வச்சுக்கோங்க. பின் போட்டால் பின்னோ குண்டூசியோ அந்த மாதிரி ஊசியோ ஏதோ ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா அது அங்கிட்டு நகலாது. இப்போ அந்த நீடில் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வெட்டினோம் இல்லைங்களா, அதையே எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ரெண்டு மட்டும் லைனிங் அண்ட் நெட்டு துணி ரெண்டை மட்டும் சேர்த்து பின் போட்டாச்சு. பின் போட்டுட்டு இப்போ பின் கழுத்து வெட்டுறோம். பின் கழுத்து நம்ம எந்த அளவுக்கு குறிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் நெக் மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிடணும். அதை இப்போ மடித்து போட்டு வெட்டியிருக்கோம். ஸோ அந்த மடிப்பு வந்து ரெண்டாக தனித்தனியாக வந்தால் தான் நம்ம ஜாயிண்டாக தைக்கிறதா இருந்தால் லெஹங்காவோட டாப்பும் ஸ்கர்ட் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஜிப்பு போட்டு தைச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்து தனித்தனியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. பாவாடை சட்டை மாதிரி தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் அந்த சட்டைக்கு ஓப்பன் வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஓப்பன் வச்சு ஹூக் அண்ட் இதுதான் போட போகிறோம். ஹூக்கு தான் போடுற மாதிரி ஐடியா. அவங்க ஃபுல்லாக ஜாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஜிப் போட்டு தைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். அவங்க ஃபுல் ஜாயிண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து கவுன் மாதிரி போடணும், பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தனித்தனியாக போடுற மாதிரியே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது சட்டை மாதிரி தைச்சாச்சு. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. அடுத்தது கை. அந்த லைனிங் துணியில் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அதை அது கரை சைடு வர மாதிரி கீழே 4ஆக மடித்து 4 இதாக ஃபோல்ட் பண்ணிடணும். 4ஆக மடித்து அவங்க அளவு டாப்பில் வந்துட்டு கை கிடையாது, கை இல்லாமல் தான் கொடுத்துருந்தாங்க ஸ்லீவ்லெஸ்ஸாக. ஸோ நம்ம இதில் கை வந்துட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தேன். ஒரு 5 இன்ச் மட்டும் உயரம் வச்சுருக்கேன், நிறையலாம் வைக்கல. 5 இன்ச் உயரம் வச்சோம் அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா 4 இன்ச்சு தான் அந்த பாப்பாவோட கை வரும். 4 இன்ச்சுன்றப்ப கொஞ்சம் குட்டி கையாக தான் வரும். அந்த எல்போ அளவுக்கு வந்துட்டு கை ஸ்லீவ் அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதவே அப்படியே வச்சு குறித்து அந்த ஸ்லீவ்லெஸ் அளவையும் குறிச்சாச்சு. இவ்வளோ தான் கை. இதோட நெட்டு துணி வந்துட்டு டாப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டணும் இல்லைங்களா, அதில் ரெண்டுலேயும் மிச்ச துணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆப்போசிட் சைடில். அந்த துணியை 4ஆக மடித்து போட்டு அதை அப்படியே வெட்டியாச்சு. இவ்வளோதான். இப்போ அந்த பிசிறுலாம் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் இறக்கி வராமல் ஓரளவுக்கு நீட்டாக வச்சு ஒரே மாதிரியாக வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இப்போ வேறு துணி தனித்தனியாக இருந்தது. ஸோ தனித்தனியாக இருக்கிற துணியை ஒன்றா எடுத்து ரெண்டு பேக்கில் ஒரு துணி ஃப்ரண்ட்டில் ஒரு துணி இருந்தது இல்லையா, அந்த 2 துணியும் ஒன்றா கன்வெர்ட் பண்ணி ரெண்டையும் எடுத்திருக்கேன். அந்த 2 துணியும் ஃபோல்ட் பண்ணி மடித்து இந்த லைனிங் துணி மேலே வச்சு அதே அளவுக்கு கரெக்டாக அந்த பிசுறுலாம் கீழே இருந்த பிசுறுலாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன். அப்படி வெட்டினா தான் ரெண்டையும் ஒன்றா வச்சு வெட்டினா தான் அளவு வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 அளவும் ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டு துணி தனியாக பேக்கு துணி தனியாக அப்படி அந்த லைனிங் துணி தனியாக அந்த மாதிரி வெட்டினோம் அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஏற்றி இறக்கி வந்துட்டு துணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் 2 துணியும் ஒன்றா வச்சு பின் போட்டு வெட்டியாச்சு. இப்போ கை வெட்டியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இது கை, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு, அது பேக்கு. ஸோ இதுதான் பேக் ஃபுல்லாக வெட்டியாச்சு. இவ்வளோ தான் லெஹங்காவோட டாப் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட லேஸ் இந்த லேஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். கைக்கா இல்லை ஃப்ரண்ட்டுக்கா அப்படின்றத அடுத்து தான் பார்க்கணும். ஓகே.